பாலிமர் நியூஸ் தொலைக்காட்சி தன்னோட எக்ஸ் பக்கத்தில் நேற்று ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. எது சம்பந்தமான பதிவு அப்படின்னா, இந்த அண்ணன் திருமா மீது அவதூறு பரப்ப ஒரு சங்கியை இறக்கி விட்டாங்க இல்லையா, வழக்கறிஞர்னு தன்னை சொல்லிக்கிற ஒரு 3rd கிரேட் ரவுடியான ராஜீவ் காந்தி. அந்த ராஜீவ் காந்தி தானே பேசி வெளியிடுற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காருன்னு ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த நியூஸ் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த பதிவை, அந்த 3rd கிரேட் ராஜீவ்காந்தியோட பதிவை பார்க்கும்போதே நமக்கு இன்னொருத்தர ஞாபகம் வந்துச்சு. அது யார் அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ல சிக்கின ஆதன் டிவி மாதேஷ். 2 பேருக்கும் இடையில உள்ள ஒற்றுமை என்ன, இந்த பதிவில் இந்த 3rd கிரேட் ரவுடி ராஜீவ்காந்தி என்ன பேசியிருக்காப்ல, இதுக்கு பின்னாடி உள்ள சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாமாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஒரு மாசமா இந்த சம்பவம் தொடர்பாக நான் சோஷியல் மீடியாவில் எந்த வித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தேன். ஒரு கட்சியின் தலைவர் தவறு செஞ்சிட்டாரு, அவராக உணர்ந்து வரதுவார்னு ஒரு நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த விஷயத்தில் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படி நடந்து கொண்டது வருத்தமாக தான் இருக்குது. எதிர்கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸ் சீட்டு குறுக்க வரும்போது அங்கே இருந்த பொதுமக்கள் அவர் அடிக்க முற்படும் போது அதை பண்ணாதீங்க, அவர் அடிக்காதீங்க, கொண்டு போய் போலீஸ் ஒப்படைங்க, அவர் மேலே எந்த வித பிரச்சனை பண்ண வேணான்ற மாதிரி சொன்னார். அது தலைவருக்கான பண்பு. இன்றைக்கி தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமார்னு ஒரு காவலாளி காவல்துறை விசாரணையும் போது இறந்துட்டார். அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்லும் போது வார்த்தை சொன்ன வார்த்தை, அம்மா தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கங்கம்மான்னாரு. கரூரில் 41 பேர் இறந்தாங்க. அதில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த பொதுமக்களை நேராக வர வச்சு அவங்க சொன்னார், நடந்தது தவறுதாமான்றது அவரே பேசும்பொழுது ஒரு தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்படுச்சு. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசிக தலைவர், விடுதலை சித்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை என்பதை தான் எனக்கு உணர்த்துது. முதல்ல செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்வையாளர்கள்கிட்ட ஒன்று தெளிவுபடுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம். கடந்த 1 வாரங்களா எந்த ஒரு பதிவையும் நம்ம சேனல்ல இருந்து நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம புதுசா எந்த பதிவையும் போடலை. சமீபமா நம்ம தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கோம். ஆனா கடந்த ஒரு சற்றேறக்குறைய ஒரு மாதமா நம்மளால சரியா வர பதிவுகளை போட முடியல. அதன் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அரசியல் வெங்காயம் சேனலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிற சின்ன சின்ன வேலைப்பாடுகள்ல இருக்கும். அதனால இந்த தடங்கள் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி முடிக்கிற அந்த வேலை முடிந்த உடனே எந்த இடர்பாடுகளும் இல்லாம மக்களுக்கான அரசியல் தொடர்ந்து அரசியல் வெங்காயத்துல விவாதிக்கப்படும். தற்காலிக தடங்களுக்கு அரசியல் வெங்காயம் அதனோட பார்வையாளர்கள்கிட்ட வருத்தத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கு. நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நாம நம்புறோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற 3rd கிரேட் கிரிமினல் பொறுக்கி அண்ணன் திருமாவோட வாகனம் வர்றதை சரியா திட்டமிட்டு பார்த்து கவனிச்சு அது குறுக்கால வண்டியை விட்டு அது ஒரு பேசு பொருளா உடனடியா இந்த புரோக்கர் ஊடகம் ஒன்று இருக்குல்ல, பொறுக்கி ஊடகம், பாலிமர் சேனல், அந்த சேனல் வழியா திருட்டுத்தனமா வீடியோவை எடுக்க வச்சு 3 பேரை வச்சு வீடியோ எடுக்க வச்சு அதை பெரிய செய்தியாக்கி மிகப்பெரிய அவதூறு விசிகா மீதும் அண்ணன் திருமா மீதும் பரப்புனாங்க. இது தொடர்ச்சியா விசிகா தரப்புல இருந்து விளக்கங்கள் கொடுக்கப்படுது, ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது, கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. இருந்தாலும் இந்த பாலிமருங்கிற பொறுக்கி பைய அவதூறு பரப்புறதை நிறுத்தவே இல்லை. இதை தொடர்ந்து பார் கவுன்சிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடப்படுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த ராஜீவ் காந்திங்கிற 3rd கிரேட் பொறுக்கி தாக்கப்படவே இல்லை, அவனா ஆக்டிங் பண்ணிருக்க, கழுத்துல கையில சுத்தின மாதிரி பேண்டேஜ் சுத்திக்கிட்டு அவனா போய் பெட்ல படுத்துக்கிட்டு இவனுங்க ஜாதி அரசியலையும் இந்துத்துவ அரசியலையும் 10-20 நாட்களா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது அம்பலமாயிடுச்சு. அம்பலமானது அந்த பொறுக்கி 3rd கிரேட் ராஜீவ் காந்தி மட்டும் இல்ல, இந்த பொறுக்கி ஊடகமான பாலிமரும் தான். அப்புறம் வெட்ட வெளிச்சமா தமிழ்நாடு மக்கள் கிட்ட இப்படி அம்பலப்பட்டு போன பாலிமரால பொறுத்துக்கல முடியல. என்னடா நம்மளை போய் இப்படி அம்பலப்படுத்தி விட்டாங்களே, நமக்கு மக்கள் கிட்ட நம்பகத்தன்மை போயிடுமே, நாம் எப்படி அப்புறம் பொழப்பு பிச்சை எடுத்து திங்கிறது அப்படிங்கிற கவலை கொண்ட பாலிமர் என்ன பண்றான், இப்போ 1 மாதத்துக்கு பிறகு என்ன பண்றான், மறுபடியும் அந்த 3rd கிரேட் பொறுக்கி ராஜீவ் காந்தியை உட்கார வச்சு பல ரீடேக் எடுத்து ஷூட்டிங் பண்ணி எடிட் பண்ணி அவனே மனம் திறந்து ஒரு பேட்டியை கொடுத்த மாதிரி வீடியோ வெளியிட்ட மாதிரி அந்த வீடியோவை தூக்கி இந்த பாலிமருங்கிற பொறுக்கி ஊடகம்
அந்த பதிவை அந்த பொறுக்கி ராஜீவ்காந்தி பேசின வீடியோ வந்து வெளியிடுறான். அதுல அந்த ராஜீவ்காந்தி என்ன சொல்றான் அப்படின்னா, பல டேக்கு பல எடிட் நடந்திருக்கிறதுல வீடியோ பார்த்தாலே பல கட் இருக்கு, எடிட்ல பல மிஸ்மேட்ச் இருக்கு. அதுலயே தெரியுது இவனுங்க கரெக்டா திட்டமிட்டு இந்த போலிமருங்கிற பொறுக்கியே அவனை வீடியோ பேச வச்சு எடிட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஏன் நம்ம இவனை பொறுக்கி 3rd கிரேட் கிரிமினல் அப்படிங்கிறோம்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சு. திட்டமிட்டு 3 பேரை போலிமர் பொறுக்கிகளை 3 பேரை உட்காந்து வீடியோ எடுக்க வச்சிருக்கான். உள்ள போய் அடிக்காம அடிச்சதா இவனே கீழே விழுந்து பேண்டேஜை கழுத்துல சுத்திக்கிட்டு நாடகம் ஆடி இருக்கான்றது எல்லாம் அப்பட்டமாயிருச்சு. அப்போ திட்டமிட்டு காசுக்கு இந்த மாதிரி கூலி வேலை பார்க்கறவன் எவனா இருப்பான்னா 3rd கிரேட் பொறுக்கி அயோக்கிய பயலா தான் இருப்பான். அப்ப இவனை நம்ம வழக்கறிஞர்னு சொல்றதா பொறுக்கி பைய அப்படின்னு சொல்றதான்றத முடிவுல தான் இவனை 3rd கிரேட் கிரிமினல் பொறுக்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற எந்த காரணமும் கிடையாது. இப்போ வீடியோ வெளியிட்ட இவன் வந்து விசிகா கட்சியினர் வந்து தன்னை தாக்குனாங்க, அதனால எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்லாம் பல வசனங்களை பேசி என்ன உதாரணம் சொல்றான் அப்படின்னா, அவதூறு பரப்பிட்டாங்க, நான் என்னை இடிச்சுட்டாங்க, திரும்ப கண்ணாடி இறக்கி திட்டினாரு, பார் கவுன்சிலுக்குள்ள என்ன அடிச்சிட்டாங்க. இது இவனுக்கு எவ்வளவு பெரிய தற்குறி கும்பல் அப்படின்னா, சங்கி கும்பல் அப்படின்னா, வெறும் அவதூறு மட்டும் மக்கள் கிட்ட பரப்பிட்டா போதும், ஆதாரம் எல்லாம் தேவையில்லைங்கிற முடிவுல இவனுக்கு இருக்காங்கிறது எப்படின்னா, பார் கவுன்சிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்த பிறகு இப்போ உட்கார்ந்துகிட்டும் இவன் என்ன சொல்றான், பார் கவுன்சிலுக்குள்ள விசிகாவினர் வந்து என்ன தாக்கினாங்கன்னு மறுபடியும் உட்காந்து போய் பேசுறான். அண்ணன் திருமாவோட வாகனம் வந்து மோதிருச்சு அப்படின்னு மறுபடியும் உட்காந்து போய் பேசுறான். இவனுங்களோட நோக்கம் அப்படி என்ன, அப்ப என்னவா இருக்கு அப்படின்னா, வெறுமனே அவதூறு போய் சேர்ந்தா போதும், தெளிவா ஆராய்ஞ்சு எதிர்கேள்வி கேட்டு லாஜிக்கலா யோசிக்கிறவன், அரசியலா பாக்குறவன் எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா வெகுசன மக்களை, முட்டாள ஆகக்கூடிய மக்களை, முட்டாள ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிற மக்களை நான் ஏமாத்திட்டா போதும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்துத்துவ கும்பல் கிட்ட எலும்பு துண்டை பொறுக்கி தின்ட்டு வந்து இந்த போலிமர் வாயனும் இந்த 3rd கிரேட் பொறுக்கி ராஜீவ்காந்தியும் இப்படி ஒரு செய்தியை மறுபடியும் ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்புறான். அதோட கூட என்ன பண்றான்னா, ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்ச போது கூட அவரை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவரு அவ்வளோ தலைமை பண்போட நடந்துகிட்டாரு. அதே போல ஸ்டாலின் பாத்தீங்கன்னா திருப்புவனம் அஜித்குமார் கிட்ட வந்து மரணம் ஏற்பட்டப்ப அவங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதே போல விஜய் கரூர் சம்பவத்துக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்டாரு. அப்படி இப்பேற்பட்ட அரசியல் தலைவர்களா இருக்கிற இவங்க அந்த தலைமை பண்போடு இருக்கும்போது இவர் மட்டும், திருமாவளவன் மட்டும் இப்படி இருப்பார் நான் எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். ஏண்டா நல்லா வாயில நமக்கு ஏடாகுடமா வருது. ஆம்புலன்ஸை அரசியலா மாத்தினதே எடப்பாடி பழனிசாமி தான். சாதாரணமா கூட்ட நெரிசல் ஏற்படுற இடத்துல ஆம்புலன்ஸுகள் வந்து போறதும், ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுதான் நாகரிக அரசியலா இருந்த ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடிக்கிற அளவுக்கான வன்முறையாளர்களா மாத்தி ஒரு மக்கள் உயிர் காக்கிற ஒரு வாகனத்தை ஒரு அரசியல் பொருளா மாத்தினதே எடப்பாடிங்கிற தற்குறி தான். அப்பேற்பட்ட தற்குறியை தலைமை பண்புக்கு உதாரணமா காட்டுறான். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை உதாரணம் காட்டுறான், சாரி கேட்டார் அப்படின்னு. இப்போ ஸ்டாலின் சாரி கேட்டதே இதே வாடகை வாகனங்கள் தான், இதே போலிமர் ஓலா வாயன் தான், இதே இந்துத்துவ கும்பல் தான். நீங்க லாக்அப் டெத் நடந்துட்டா சாரி கேட்பீங்களா? சாரி கேட்கறதா ஒரு முதலமைச்சரோட வேலையா? சாரி கேட்கறதா சரியான விஷயமா? அதுக்கான நடவடிக்கை என்ன? அப்படி இப்படின்னு திருப்புவனம் அஜித்குமாரோட அந்த மரணம் லாக்அப் டெத் நடந்தப்ப அவ்வளவு பேச்சு பேசினதும் இவனுக்கு தான். ஆனா இதே இந்துத்துவ சங்கி கும்பல் இன்னைக்கு என்னன்றான், அதே ஸ்டாலின் அவர் சாரி கேட்டதை வந்து தலைமைத்துவம் அப்படிங்கிறான். விஜய் வந்து தலைமை பண்புக்கு உதாரணமாடா. இந்த மாதிரி பொறிக்கு கும்பலுக்கு எது தலைமைத்துவம் அப்படிங்கிறதுலே பெரிய சிக்கல் இருக்கு. இந்த மாதிரியான நபர்கிட்ட எல்லாம் ஏதாவது வழக்கு விஷயமா நீங்க யாராவது போறீங்க அப்படிங்கன்னா யோசிச்சுங்க. ஏன்னா இவனோட அறிவு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிய தலைமை பண்பானவர்னு சொல்ற அளவுக்கு இருக்கு ஆம்புலன்ஸ் விவகாரத்துலனும். விஜய் கரூர் சம்பவத்துக்கு பொறுப்பேற்காம பொறுப்பில்லாதனமா உயிரை பலி கொடுத்த குடும்பத்தினரை சென்னை கூட்டு வந்து நிவாரணம் கொடுத்த தலைமை பண்புன்னு சொல்ற அளவுக்கு தான் இவனுங்களோட அறிவு இருக்கு. அதை செய்தியாக்கி மறுபடியும் ஒரு அவதூற பரப்புற அளவுக்கு தான் போலிமர் ஓலாவாயா இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதன் சேனல்ல வேலை செஞ்ச மாதேஷ் வந்து கையை இப்படி நடுக்கிக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் பொறுக்கி தின்னது, எலும்பு துண்டுக்கு வாலாட்டி வேலை செஞ்சது வீடியோவா வெளியே வந்த உடனே அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு வீடியோ வெளியிட்டான்.
அதே தான் இப்ப இந்த ராஜீவ்காந்தி பண்ணியிருக்கிற வேலையும் கூட, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா 2 இடத்துலயுமே கூட அங்க ஆதன்ங்கிற சேனல் பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறதும், இங்க போலிமர் ஓலாவயம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறதும், 2 பேரும் மக்கள் கிட்ட எப்படி செருப்படி வாங்கிட்டு நிக்கிறாங்க அல்லது நிக்க போறாங்க அப்படிங்கறதே நான் உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். மாதேஷ் வந்து தனிப்பட்ட ரீதியில பல பேர்கிட்ட காசு வாங்கிட்டு எலும்பு துண்டுக்கு வாலாட்டி தன்னோட ஊடக அந்த தொழிலை வந்து வியாபாரமாக்கிட்டான். காசுக்கு என்ன வேணா பேசலாம், காசுக்கு என்ன வேணா நம்ம நரேட்டிவ் செட் பண்ணலாம், மக்களுக்கானது கிடையாது அரசியல், எனக்கு லாபம் வந்தா போதும் அப்படின்னு ஒரு வேலையை செஞ்சுட்டான். ஆனா மாட்டிக்கிட்ட பிறகு, மக்கள் கிட்ட அம்பலப்பட்ட பிறகு, அவன் என்ன பர்ஃபார்மன்ஸ் கையாட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டாலும் கூட மக்கள் அதை ஏத்துக்க தயாரா இல்லை. அந்த இடத்துல ஆதன் தன்னை நிலைநிறுத்திக்க முயற்சி பண்ணியிருந்தா அது தனிநபரோட பிரச்சனை, அது மாதேஷுங்கிற தனிநபர் பண்ண தவறு, அதுக்கும் சேனலுக்கும் சம்பந்தம் இல்லை, அவரை நாங்க வேலையை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட சேனலை மக்கள் கிட்ட நம்பகத்தன்மையோட இருக்கிற விஷயத்த அவங்க கண்டினியூ பண்ணிருக்க முடியும். ஆனா அதை செய்யாத ஆதன் சேனல் முட்டாள்தனமான கார்பரேட்டோட முடிவா இதை நம்ம பார்க்கிறோம். முட்டாள்தனமா ஒரு மாதேஷுங்கிற ஒரு தனிநபரை காப்பாற்ற முயற்சி பண்ணி அவனை மறுபடியும் சேனலுக்குள்ளேயே தக்க வச்சு மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டு மொத்த சேனலோட நம்பகத்தன்மையும் மக்கள் கிட்ட காணாம போயிடுச்சு. அதனாலதான் கிட்டத்தட்ட 28 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை கொண்ட அந்த ஆதன் டிவியில வந்து கடந்த 1 மாதங்களா நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்தோம், 1 லட்சம் வியூஸை தாண்டல. எத்தனை? 28 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு. அதே போலதான் போலிமர் சேனல்லையும் நாம சொல்றோம், ஏதோ ஒரு சம்பவத்துக்கு எலும்பு துண்டுக்கு பொறுக்கி தின்னுட்டு வாலாட்டி நாய் வேலையை காமிச்சிட்டேன், ஆனா இனிமேலாவது ஒழுங்கா ஊடக அறத்தோட நடந்துக்காம மறுபடியும் இந்த எச்ச வேலையை செய்யறதுனால 1 கோடிக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை கொண்ட இந்த போலிமர் செய்தி சேனல் ஆதன் அப்படிங்கிற டிவி சேனலோட அந்த யூடியூப் சேனலை விட மிக மோசமான வீழ்ச்சியை வந்து மக்கள் கிட்ட சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா எச்சரிக்கையோட சொல்றோம். நீ எவ்வளவு பெரிய ஆளனா இரு, எவ்வளவு பெரிய பலம் கொண்டவனா இரு, எவ்வளவு பெரிய பணபலம் கொண்டவனானாலும் இரு, மக்கள் பக்கம் நிற்காம மக்களுக்கு எதிரான செய்திகளை அவதூறுகளை பரப்புற வேலையை நீ செஞ்ச அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய மயிரா இருந்தாலும் உன்னை தூக்கி வீசிடுவாங்க. அதுக்கு உதாரணம் ஆதன் சேனல், அதுக்கு உதாரணம் ரெட்ஃபிக்ஸ், அதுக்கு உதாரணம் சவுக்குக்கு இப்ப கொஞ்சம் மார்க்கெட் இருக்கலாம், அதுக்கு வேற காரணம், அதை நம்ம தனியா பேசுவோம். ஆனா மக்களுக்கு எதிரான அரசியல் செஞ்ச எல்லாரையும் மக்கள் நிராகரிப்பாங்க, தூக்கி வீசி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கடந்த காலங்கள்ல இருந்து கிடைக்கிற படிப்பினை. போலிமர் ஓலாவாயனுக்கும் இது நிகழும். இவனோட செயல்பாடுகள் இப்படியே தொடர்ந்தா அப்படிங்கிறத நாம இப்ப அறுதிட்டு கூட கடமைப்பட்டிருக்கோம். மக்கள் பக்கம் நிற்பதே ஊடக அறம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிட்டு பதிவு முடிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி, வணக்கம். ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்.